ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வழக்கமாக நம்ம செய்கிற சாம்பார் மாதிரியே பருப்பு புளி சாருங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பருப்பு புளி சாறு செய்ய போகிறோங்க. அதுக்காக தேவையான பருப்பு எடுத்து குக்கரில் நல்லா கலந்து எடுத்துட்டாங்க. இப்போ அதுக்கு கூட ரஃபாக கட் பண்ண வெங்காயங்க, பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. பருப்பு வேகும் போது கூட பெரிய வெங்காயம் சீக்கிரமே வெந்து வந்துடுங்க. அடுத்ததாக ஒரு தக்காளி பழம் சேர்த்துருக்கேங்க. கூடயே பருப்போட காரத்துக்காக 3 பச்சை மிளகாங்க, கொஞ்சமாக மல்லியில் உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டாங்க. சேர்த்ததுக்கப்புறம் பருப்பு வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. பருப்பு நல்லா மலமலன்னு வெந்து வர்றதுக்காக கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த தண்ணி நல்லா கொதி வரட்டுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி பருப்பை வேக வச்சுக்கலாங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. குக்கரை மூடிக்கலாங்க. மூடிட்டு வேக வச்சுக்கலாம் பருப்பை. இப்போ வெயிட் போடுறாங்க. வெயிட் போட்டுட்டு ஒரு 5 விசில் வச்சு வேக வச்சுக்கலாங்க. இப்போ பருப்பு நல்லா வந்துருச்சுங்க. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு நல்லாவே வந்துருச்சு. இப்போ இதை மசிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டுங்க. அப்புறம் தாளிக்க பொருள்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துறது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகி வந்துருச்சுங்க. இப்போ அது கூட 1/2 ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு கூட கொஞ்சமாக ஜீரகம், தட்டி எடுத்த ஒரு 5 பழம் பூண்டு, ஒரு 3 வரமிளகாவை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன வெங்காயங்க, ஒரு 3 வெங்காயத்தை இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. எல்லாம் நல்லா வதங்கி சிவந்து வரட்டும். அது வர நம்ம இதை நல்லாவே வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை கூட நம்ம மசிச்சு எடுத்து பருப்பு உள்ள சேர்த்துக்கலாங்க. கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டுதாங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டாங்க. அடுத்ததாக புளிக்கரைசலையும் சேர்த்துக்கலாங்க. கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேங்க. பருப்பு வேக வைக்கும் போது மஞ்சள் பொடியும் கொஞ்சம் சேர்த்துட்டோங்க. இப்போது கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. பருப்பு வேக வைக்கும் போது நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறோம். இப்போ உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பு புளி சாருக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு பருப்பு புளி சாரை நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ பருப்பு புளி சாறு நல்லா கொதி வந்துட்டுருக்குங்க. இந்த டைமில் உங்களுக்கு உப்பு காரம் தேவைப்படுதுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதி வந்து பருப்பு புளி சாறு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்புக்கு வந்து தண்ணியாக இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் இந்த பக்குவத்துலேயே நீங்கள் இறக்கிக்கோங்க. இப்போ கடைசியாக இறக்கும் போது மல்லியில் மேலே தூவிட்டு இறக்கிக்கலாங்க. அவ்வளோதாங்க இந்த பருப்பு புளி சாறு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.